Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேப்டன் சுபாஷா ஜூனியர் யூத் ஆர்க்கோட எபிசோட் 25 கான எக்ஸ்பிளனேஷன் தான். மீகமி இப்ப எல்லா பசங்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்பவே சூப்பரா விளையாண்டீங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு டஃபா தான் இருக்க போகுது. நீங்க வந்து இதே மாதிரி ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் ஆசைப்படுறேன். இந்த ஒரு 10 நிமிஷத்துல உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை நீங்க வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பிரான்ஸ் டீமோட கோச்சுமே வந்து நம்மளோட என்டையர் ஃபோக்கஸே வந்து இந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ணணும் அப்படின்றதா தான் இப்போ வரை இருந்தது. ஆனா இப்போதைக்கு நீங்க வந்து அதை கிவ் அப் பண்ணிருங்க. இப்போதைக்கு இந்த கேம்ல நீங்க வந்து வின் பண்ணணும். இந்த கேம் எப்படி வின் பண்ணலாம் அப்படின்றதுல மட்டும் தான் உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கணும். அதுல மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட அப்சல்யூட் பெஸ்ட் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம டீம்ல எப்படி பிளேயர் இருக்கானோ அதே மாதிரி தான் அந்த ஜப்பான் டீம்ல நம்பர் 10 ஓசரோ சுபாசா இருக்கிறான். அவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸ் பாக்குறப்ப ரொம்பவே லிமிட்டடா தான் இருக்கும். ஆனா அவங்க டீம் ஒர்க்கா விளையாடுறதுனால தான் அந்த டீம் வந்து ரொம்பவே பெஸ்டா இருக்குது. அவங்க ஒரு டீமா வரப்ப அவங்களோட ஸ்ட்ரென்த் தான் கணக்கிடவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் சொல்றாரு. செகண்ட் ஹாஃப்ல பிரான்ஸ் வந்தோடனே 2 பேரை சப்ஸ்டிட்யூட்ல மாதிரி இன்னும் 2 பேரை உள்ள இருக்காங்க. இப்ப பிரான்ஸ்ல வந்து 4 ஃபார்வர்ட் வச்சிருக்காங்க. அவங்க வந்து கண்டிப்பா அட்டாக் பண்ண தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியுது. இன்னொரு பக்கம் ஜப்பான் சைடு பார்த்தா அதே 10 பேர் தான் நின்னுகிட்டு இருக்காங்க. எங்களோட பெஸ்டான அட்டாக் வச்சு உங்களை வந்து கண்டிப்பா நாங்க டேக் டவுன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பியர் இவங்கள பார்த்து சொல்றேன். இசிசாக்கி வந்து ஒரு நாள் முடிஞ்சதை பாத்துக்கோ, நாங்க வந்து ஒரு பாயிண்ட் கூட தரமாட்டோம் அப்படின்னு சொல்றேன். இப்ப கிக் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுது. சுபாஷா தான் பால் ட்ரிபிள் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். கூடவே தான் மிசாக்கி ஓடி வந்துகிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரை தான் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ் டிஃபெண்டர்ஸ் எல்லாரும் இவங்கள நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க. 2 டிஃபெண்டர் சுபாஷா பக்கத்துல வந்தோனே அவன் வந்து சைடு கூடி பாஸ் வந்து கோச்சர கிட்ட பாஸ் பண்ணிடுறான். எல்லாரும் சுபாஷா மிசாக்கி மேல ஃபோக்கஸ் பண்ணல. கோச்சருக்கு வந்து பெருசா மார்க்கிங் இல்ல. ஆனா பியர் ஒருத்தே மட்டும் அவனுக்கு மார்க்கிங் இருக்கான். ஒண்ணு மட்டும் நான் தாண்டி போயிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து எந்த ஒரு மார்க்கிங்குமே இல்ல. அதுக்கப்புறம் ஈஸியாவே ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சர வந்துகிட்டு இருக்கான். இந்த மேட்ச் வந்து கண்டிப்பா என்னோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு பியருமே வந்துகிட்டு இருக்கான். 2 பேருக்கு நடுவுல சரியான ஒரு கிளாஸ் நடக்குது. இந்த ஒரு கிளாஸ்ல ஃபைனலி பால தள்ளிட்டு வர்றது பியர் தான். கோச்சரை தள்ளி விட்டு பால வாங்கிட்டு வந்துடுறான். கோச்சருக்கு மறுபடியும் அவனோட ரைட் கால் வந்து இன்னுமே வலிக்க ஆரம்பிக்குது. பியர் வந்து ரொம்பவே அக்ரெசிவா கத்திக்கிட்டே முன்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்கான். வரிசையா பிரான்ஸோட ஃபார்வர்டர்ஸ் எல்லாருமே வந்து முன்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. ஜப்பான் டீம்ல 3 டிஃபெண்டர்ஸ் தான் வந்து இவங்களை தடுக்கிறக்கே இருக்காங்க. பியருமே கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு ஃபார்வர்டர் கிட்ட பால் வந்து ஹைட்டா பாஸ் பண்றான். அவன் ஃபர்ஸ்டா தலையில வந்து தட்டுறதுக்குள்ள வாக்குசிமுசா அவன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் வச்சு குத்தி பால தடுத்து விட்டுறான். ஆனா ஏர்ல இருந்து கீழே விழும்போது வாக்குசிமுசா தான் ஃபர்ஸ்டா கீழே விழுந்திருப்பான். அந்த பிளேயருமே வந்து இவன் மேலேயே விழுந்துறான். வாக்குசிமுசா வந்து அவனோட ரைட் ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே படுத்து கிடக்குறான். திரும்ப எந்திக்க கூட முடியல அவனால. அப்ப இந்த பால் வந்து இன்னொரு பிரான்ஸ் டீமோட ஃபார்வர்டர் கிட்ட வருது. கோலை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இப்ப யாருமே இல்ல. இவனுமே இதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஷூட் பண்ணவும் செஞ்சிடறான். ஆனா மாக்சியம் அஞ்சரை உள்ள வந்து அவன் தலையிலே தட்டி பால தள்ளி விட்டுறான். அப்ப மிஸ்ஸிக்கும் வாக்குசிமுசு பார்த்துட்டு வாக்குசிமுசு எந்திரி, இதான் வந்து நம்மளோட லாஸ்ட் கேம், இன்னொரு 10 நிமிஷம் கடைசி வரை நீ ஃபைட் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். மாக்சியம் கிளியர் பண்ண பால் வந்து நெப்போலியன் கிட்ட தான் போகுது. நெப்போலியன் வந்து சைடுல இருந்தே பால கோலுக்கு எய்ம் பண்றான். அவன் கரெக்டா சைடுல இருந்தே பால் வந்து ஷூட் பண்ண அந்நியர டச் பண்ண டீம்ஸ் அவங்களோட ஸ்கைலாப் ஹரிக்கனை யூஸ் பண்ணி பால் வந்து தலையிலே ஒருத்தன் வந்து தட்டி விடுறான். அதை தடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க 2 பேரும் திரும்ப எந்திரிச்சு கூட நிக்க முடியல. இதான் வந்து எங்களுக்குமே லாஸ்ட் கேம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைக்கிறாங்க. இது இன்னுமே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளியரான பால பியர் தான் வேமா ஓடி வந்து எடுக்க வரான். இன்னுமே ஜப்பானோட கோல் வந்து ஓபனா தான் இருக்குது. இந்த வாங்கிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பியர் வந்து வழக்கம் போல அவன் ஷார்ட்டா பவர்ஃபுல்லா கொடுக்குறான். எல்லா ஜப்பான் பிளேயர்ஸ்க்கு ரொம்ப ஷாக்கிங்கா போகுது. அந்நியாரம் வாக்குசிமுசு கத்திக்கிட்டே திரும்ப எந்திக்கிறான். அவன் அந்த பால லெஃப்ட் ஹேண்டை வச்சு நின்னுகிட்டே அப்படியே தட்டி விட்டுறான். அவன் என்னதான் அந்த பால தட்டி விட்டு இருந்தாலுமே அவன் கையில பட்டு பால் வந்து கோலை நோக்கி தான் போற மாதிரி இருக்குது. இது போதும் வாக்குசிமுசு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி வேமா ஓடி வரான். அவன் அப்படியே வந்த வேகத்துக்கு ஜம்ப் பண்ணி பால ஓவர் ஹெட் கிக்கா அந்த பக்கம் ஆப்போசிட்ல தள்ளி விட்டுறான். ஜப்பானோட டிஃபென்ஸ் எல்லாருமே வந்து உயிரே போனாலும் இன்னொரு கோல் தரவே மாட்டான்டா அப்படின்ற மாதிரி செம்ம அக்ரெசிவா இருக்காங்க. இதுக்கப்புறம் எல்லாமே உன் கையில தான் இருக்கு சுபாஷா அப்படின்னு சொல்லிட்டு மிசுகியும் சொல்றான். அந்த பாலுமே கரெக்டா சுபாஷா கிட்ட வருது. வா மிசாகி, நம்ம வந்து இப்ப பிரான்ஸ் கோலுக்குள்ள கண்டிப்பா இந்த பாயிண்ட் மேக் பண்ணியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போறான். சுபாஷா வந்துகிட்டு இருக்கும்போது கோச்சரை பாக்குறான். கோச்சர் வந்து இன்னுமே திரும்ப எந்திக்கல. அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான். சரி நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷாவே தனியா வரான். என்னோட டிஃபெண்டர்ஸ்க்காக நான் வந்து கண்டிப்பா இந்த பாலை யாரையும் ஸ்டீல் பண்ணவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா வந்து வரிசையா 3 டிஃபெண்டர்ஸை தாண்டி முன்னாடி வரான். அவனோட ட்ரிபிளிங் இன்னுமே ஃபாஸ்ட் ஆக்கிக்கிட்டு செம்ம ஸ்பீடா வந்துகிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு தியாஸ் செனேட்டர் எல்லாருக்கும் செம்ம ஷாக்கா இருக்குது. சுபாஷா அப்படியே அந்த ஃபீல்டோட கார்னர் லைன் இருக்கும் தெரியுமா, அந்த பக்கமே இப்ப ட்ரிபிளிங் பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறான். அப்பதான் வாக்குபேசுமே சொல்றான் சூப்பர் சுபாஷா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இந்த மழைனால ஃபுல்லாவே வந்து கிரவுண்டுக்குள்ள சகதியா தான் கிடக்கும். பட் அந்த ஒரு கார்னர் அந்த டச் லைன் கிட்ட மட்டும் அவ்வளவா இருக்காது. அந்த ஒரு இடத்துல தான் ரொம்ப தண்ணி தேங்கி இருக்காது. அதனால அந்த இடத்துல தான் அவனுக்கு ட்ரிபிளிங் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா அவன் நினைச்ச மாதிரி ஃபாஸ்டாவும் போக முடியும். அதனாலதான் அவன் அதை யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குபேசியே சொல்றான். அப்ப கோச்சர் வந்துட்டு அவனோட இன்னொரு ஷோல்டர் கிட்ட இருந்த துணியையுமே கிழிச்சு மறுபடியும் அவன் கால்ல கட்டிட்டு நான் வந்து கண்டிப்பா தோக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எந்திரிச்சு ஓடுறான். அடுத்து நெப்போலியன் ஓடி வந்து சுபாஷா கிட்ட இருந்து டேக்கிள் பண்றதுக்கு வரான். அந்நியாரம் சுபாஷா வந்து அதை டாச் பண்ணிட்டு அப்படியே முன்னாடி வந்துடுறான். பிரான்ஸோட டிஃபெண்டர்ஸ்லாம் வந்து சுபாஷாவை அந்த கார்னர் லைன் கிட்ட வச்சு கவர் பண்ண ட்ரை பண்றாங்க. அவனை மிசாக்கி கிட்ட மட்டும் பாஸ் பண்ண விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பியர் சொல்றான். அதே மாதிரி இவங்க 2 பேருக்கு நடுவுல கரெக்டா 3 டிஃபெண்டர்ஸ் ஓடி வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப சுபாஷா வந்துட்டு என்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா மிசாக்கி கிட்ட பாஸ் பண்றான். இதை வந்து கண்டிப்பா நாங்க விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே வந்து பாலுக்கு ஒண்ணா ஜம்ப் பண்றாங்க. ஆனா சுபாஷா கொடுத்தது நார்மல் பாஸ் கிடையாது, டிரைவ் பாஸ். அதனால ரொம்பவே ஹைட்டா போய் அப்படி ஒரு ஆர்க் மாதிரி இறங்குது. அதனால இவங்களால பால ரீச் பண்ண முடியல. கரெக்டா மிசாகியை நோக்கி தான் போகுது. மிசாகி அந்த பால கீழே பிச் பண்ண விடாம கரெக்டா ஷூட் பண்றதுக்கு வந்துகிட்டு இருக்கான். அந்நியாரம் பியருமே வந்து கண்டிப்பா நான் ஷூட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு முன்னாடி வந்துடுறான். அப்பனா இவன் ஷூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து அப்படியே பேக் பாஸா கொடுத்துறான். சூப்பர் பாஸ் மிசாகி அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ கரெக்டா அவனோட டைகர் ஷாட்டுக்கு எய்ம் பண்றான். என்னோட காலை வந்து துண்டு துண்டா உடஞ்சா கூட பரவாயில்ல, பிரான்ஸோட கோலுக்குள்ள பால இறக்காம விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அதே அக்ரஷனோட கோஜிரோ வந்துட்டு பால செம்ம பவர்ஃபுல்லா அவனோட டைகர் ஷாட்டுக்கு கிக் பண்ணவும் செஞ்சிடறான். ஆனா இதையுமே வந்துட்டு பியர் எப்படியாவது ஸ்டாப் பண்ணியே திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிசாகிக்கு ஜம்ப் பண்ணவே அப்படியே கீழே இறங்கிட்டு திரும்ப பேக் சைடு கூட ஜம்ப் பண்றான். ஜம்ப் பண்ணி வந்த வேகத்துக்கு கரெக்டா பாலையுமே ரீச் பண்ணி பால பிளாக் பண்ணவும் செஞ்சிடறான். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி ரொம்ப ஆச்சரியப்படுறான். கோஜிரோ ரொம்ப கடுப்பாகிறான். பியர் ஆனா ஒத்தாளா இருந்து டிஃபென்ஸ் ஆஃபென்ஸ் ரெண்டையுமே வந்து பெர்ஃபெக்ட்டா பாத்துக்கிறான். நான் தான் சொன்னேன்ல கண்டிப்பா இந்த கேம்ல நாங்க தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பியர்
சொல்றான். அப்படியே இப்ப பியர் வந்துட்டு வாங்க கவுண்டர் அட்டாக் பண்ண போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ் டீம் இப்ப மறுபடியும் முன்னாடி கூட்டு போறான். அவங்க மறுபடியும் வராங்க, நம்ம வந்துட்டு மறுபடியும் தடுப்போம், நம்ம வந்துட்டு இன்னொரு பாயிண்ட் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானோட டிஃபென்ஸும் அதே மைண்ட் செட்டோட தான் இருக்காங்க. மிசுகி ஒரு அட்டாக் தடுத்துறான், இசிசாகி ஒரு அட்டாக் தடுத்துறான். சுபாசாவும் வந்துட்டு மிசாகி கிட்ட நம்மளுமே டிஃபென்ஸ்ல போய் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே வந்துட்டு போய் டிஃபென்ஸ்ல நல்லா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அடுத்து பியர் மறுபடியும் பால கொண்டு வந்து அவங்க இன்னொரு ஃபார்வர்டர் கிட்ட கொடுக்க அதையுமே சுபாசா சைடுல போய் டேக்கிள் பண்ணிடுறான். பிரான்ஸோட அட்டாக் என்னவோ கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. ஆனா ஜப்பான் வந்துட்டு விட்டு கொடுக்கறதவே இல்ல. கோஜிரோமே வந்துட்டு இப்ப டிஃபென்ஸ்ல போய் ஜாயின் பண்றான். அடுத்து நெப்போலியன் ஒரு பால் செம்ம பவர்ஃபுல்லா ஷூட் பண்றான். அதை கோஜிரோ அவன் தலையிலே வாங்கி பால பிளாக் பண்றான். இதே மாதிரி ஜப்பான் டீம் வந்துட்டு அவங்களோட கண்டினியூஸான டிட்டர்மினேஷனை மட்டுமே வச்சு ஒட்டுமொத்த பிரான்ஸோட அட்டாக்கை வந்துட்டு தடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் இது வந்துட்டு முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ் வந்துட்டு மறுபடியும் கவுண்டர் அட்டாக் பண்றாங்க. அவங்க டீமோட ஃபார்வர்டர் ஒருத்தன் வந்து பால ஷூட் பண்றான். அது வந்து கோல் விழாம எங்கிட்ட கண்ணா பின்னான்னு போகுது. அந்நியர் ரெஃபரி வந்துட்டு விசில் பண்ணிடுறாரு. சோ இதோட செகண்ட் ஹாஃப்மே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. ரெண்டு ஹாஃப்லயுமே வந்துட்டு கேம் வந்துட்டு இன்னுமே டைல தான் இருக்குது. இப்போ மழை பெய்யறது எல்லாமே வந்து நின்னுட்டு மறுபடியும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெயில் அடிக்க ஆரம்பிக்குது. ஓவர் டைம்ல கூட கேம் வந்துட்டு டிரா ஆனதுனால இப்போ வந்துட்டு பெனால்டி ஷூட் அவுட்டுக்கு போறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் கேப்டன் சுபாசால பெனால்டி ஷூட்டே வந்துட்டு பார்க்க போறோம். சோ இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போகுது. இந்த பெனால்டி ஷூட் அவுட்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் வந்துட்டு ஃபைனல்ஸ்க்கு போக போறாங்க. கடைசியில இப்படி நம்மளால வின் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பியர் ரொம்பவே அப்செட் ஆயிடுறான். ஜப்பான் பிளேயர்ஸ் எல்லாரும் வந்து நம்ம கடைசி வரை எப்படியோ டிஃபெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மைண்ட் செட்டோட தான் இருக்காங்க. ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து ரெண்டு டீமுமே இவ்வளவு டிட்டர்மினேஷனா விளையாடுறத பார்த்துட்டு ரெண்டு டீமுக்குமே வந்து சேர்ந்த மாதிரி கை தட்டுறாங்க. ரெண்டு டீமுக்குமே வந்துட்டு ஆடியன்ஸோட அந்த சவுண்ட் தான் வந்துட்டு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணவே செய்யுது. ரெண்டு டீம் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா நின்னுட்டு இருக்காங்க. இப்ப சுபாசாம அவன் டீம் மேட்ச் பார்த்துட்டு அதுக்குள்ள நம்ம வந்து அவ்வளவு ரிலாக்ஸ் ஆயிடக்கூடாது. இனிமே நமக்கு வந்து பெனால்டி ஷூட் அவுட் இருக்குது. இப்போ வந்து நம்ம டீம்லயுமே 5 வருது, அவங்க டீம்லயுமே 5 வருது. இதனால இப்ப நம்ம வந்துட்டு பின்தங்கிலாம் இல்ல அவங்களோட. சோ நம்ம வந்துட்டு இதுல கண்டிப்பா வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா வந்துட்டு எல்லாரையும் மோட்டிவேட் பண்றான். ஆனா வாக்குசிம்ஸுக்கு இன்னுமே அவனோட ரைட் ஹேண்ட் வந்துட்டு ரொம்பவே இன்ஜுரியா தான் இருக்குது. அந்நியர் சுபாசா வாக்குசிம்ஸ் கிட்ட வந்து அவனை கூப்பிடுறான். வாக்குசிம்ஸுமே சுபாசாவை பார்த்து நீ ஒன்னும் கவலைப்படாத, என்னோட கையை உடைஞ்சாலும் நான் வந்து கடைசி வரை கோலை ப்ரொடெக்ட் பண்ணியே திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம பிராக்டிஸ் பண்ண மாதிரியே நம்மளோட பெனால்டி ஷூட் அவுட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பியர் வந்துட்டு அவன் டீமை மோட்டிவேட் பண்றான். இப்போ ஒருவேளை இந்த பெனால்டி ஷூட் அவுட்ல டிரா ஆச்சுன்னா என்ன ஆகும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மறுபடியும் பெனால்டி ஷூட் அவுட் தான் போகும். எந்த டீம் வின் பண்ணுதோ அது வரை கண்டினியூஸா பெனால்டி ஷூட் அவுட் மட்டும் தான் நடந்துகிட்டே இருக்க போகுது. இப்போ பெனால்டி ஷூட் அவுட்மே ஸ்டார்ட் ஆக போகுது. வாக்குசிம்ஸ் தான் கோல் பக்கத்துல வந்து நிக்கிறான். அங்க இருந்து பியர் தான் வந்து ஷூட் பண்ண ரெடியா இருக்கான். எல்லா ஆடியன்ஸுமே வந்துட்டு பியர் பியர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர் சொல்லி ரொம்பவே சத்தமா கத்திக்கிட்டு இருக்காங்க. பியரோட ஷாட்டை வந்துட்டு வாக்குசிம்ஸ் தடுப்பானா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இந்த ஒரு பெனால்டி ஷூட் அவுட்ல வாக்குசிம்ஸுக்குமே வந்துட்டு கை இன்ஜுரியா தான் இருக்குது. அவன் வந்துட்டு எப்படி ஆப்போனன்ட்ட கோல் விடாம தடுக்க போறான் அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இந்த கேமோட தலையெழுத்தே வந்துட்டு வாக்குசிம்ஸ் கையில தான் இருக்குது. இந்த ஒரு பெனால்டி ஷூட் அவுட்ல பிரான்ஸ் வின் பண்ணுவாங்களா இல்ல ஜப்பான் வின் பண்ணுவாங்களான்றதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.